அனைவரும் வணக்கம். சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பு. தமிழகத்தில் வருகிற 23ஆம் தேதி மிதமான மழைக்கு வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. வானிலை ஆய்வு மையம் தகவல் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது குறிப்பாக அதற்கு முன்னாடி எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான கனமழை இருக்க போகிறதாம் இந்த செய்திருப்பில் பிரீஃபாக மற்றும் சுருக்கமாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு வந்து மூலமாக சேரும். வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா, தமிழகம் மற்றும் அதனுடைய புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என சொல்லியிருக்காங்க. இது சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்ல வராங்கன்னா, வடகிழக்கு பருவமழை அடுத்து 48 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதியில் குறிப்பாக அதனை ஒட்டிய தென்னிந்திய பகுதிகளுக்கு குறிப்பாக விலகுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ குமரிக்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவரத்தால் இதனிடையே பார்த்திங்கன்னா வருகிற 21ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு வறண்ட வானிலை நிலவக்கூடும் அப்படின்ட்டும் எதிர்பார்க்கப்படுவதாக சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 22ஆம் தேதி தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட நிலையே நிலவக்கூடும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியாக 23ஆம் தேதி கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடத்துலையும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதற்கு என்ன விளைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள் தமிழகத்தில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. ஸோ இதற்கிடையே இன்று முதல் 21ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதியில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும் அப்படின்ட்டும் உள்வட்டாரங்கள் தெரிவித்த இந்த நிலையில் உறைபனிக்கான எச்சரிக்கையை பொறுத்த மட்டும் இன்று மற்றும் நாளை தமிழகத்திலே நீலகிரி மாவட்டம், கொடைக்கானல் மலைப்பகுதியில் குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களிலும் குறிப்பாக இரவு அதிகாலை வேளையில் உறைபனி ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்ல வராங்க. ஸோ சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் இன்று ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் சொல்ல வராங்க. ஸோ அதிகபட்ச வெப்பநிலை 30 to 31 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் சொல்கிறாங்க. இதனுடைய குறைந்தபட்ச வெப்பநிலை ஏற்கனவே பதிவிட்டு இருந்த மாதிரி 21 முதல் 22 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கக்கூடும் அப்படி சொல்கிறாங்க. நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவே அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கக்கூடும் சொல்கிறாங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்த மட்டும் தென் தமிழகம், கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதியில் இன்று சூறாவளி காற்று ஏற்கனவே பதிவிட்டிருந்த போல 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கக்கூடும் எனவே மீனவர்கள் இப்பகுதியில் செல்ல வேண்டாம் எனவும் இந்த செய்தி குறிப்பில் பிரீஃபாக சொல்ல வராங்க. ஸோ தமிழக மக்களுக்கு இன்றும் நாளையும் பார்த்தீங்கன்னா ஓரிரு இடத்துல குறைவான பனிப்பொழிவும் அதிகமான மழைப்பொழிவும் பார்த்தீங்கன்னா இல்லாத ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கக்கூடாக சொல்கிறாங்க. ஸோ இது போன்ற ஏற்கனவே டிட்வா புயலுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா குறிப்பாக தமிழகத்தில் ஓரிரு இடத்துலையும் குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம் அந்த போன்ற மாவட்டங்களும் குறிப்பாக இலங்கை பார்த்திங்கன்னா அதிக பாதிப்பு ஏற்படுத்த இந்த டிட்வா புயல் அடுத்தபடியாக வேறு எந்த உருவத்திலும் எடுக்கக்கூடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.